அனைவருக்கும் வணக்கம். நான் உடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அது மாதிரிதான் நாம ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் வெவ்வேறானது. அவங்களோட வாழ்க்கை முறைகளும் ரொம்ப டிஃப்ரெண்டானதுன்னு வச்சுப்போம். ஸோ பொதுவாக நம்ம போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்களையும் ஏன் பிடிக்கல, என்ன காரணத்துக்காக இந்த ராசிக்காரங்களை பிடிக்கல அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசும்போது பயங்கர வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களுடைய விசஸ் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிவுலேயே கேட்டிருந்தாங்க, மேம் வெறும் ஆண்களுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க, எங்களை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான பதிவையும் இனிமே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரை தான் பார்க்குறோம். எப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். நான் ரொம்ப சாஃப்ட் கார்னரு, ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அடாவடிப்பா, திமிர் பிடிச்சது, இதெல்லாம் அடங்கவே அடங்காது, இது அதிபுத்திசாலி, இதுட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்கள் இருப்பாங்க இல்லையா? சரி, ஏன் இப்படி ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்களுக்கும் ஒரு சிலரை கண்டா பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த திமிரா இருக்கு, ஆணவமா இருக்கு, ரொம்ப பொலைட்டா இருக்கு, இதெல்லாம் பொழைக்க தெரியாதது, இதெல்லாம் எப்படிதான் போய்